இவ்வூரில் பிறந்தாலே முக்தி தரும், வாழ்வில் ஒருமுறையாவது செல்ல வேண்டிய பிரம்மாண்ட சிவன் கோவில். 24 ஏக்கர் பிரம்மாண்ட தெப்ப குளமும் ஒரே நேர்கோட்டில் நவகிரகங்களும் அமைந்திருக்கும் அதிசய சிவ ஆலயம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல திருவாரூர் தியாகராஜ திருக்கோயிலை பற்றிய முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமோகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான், தியாகராஜர், வான்மீகிநாதர், புற்றிடம் கொண்டார் என்ற பெயர்களால் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் கமலாம்பிகை, அள்ளியங்கோதை, நிலோத்பலாம்பாள் என்கின்ற பெயர்களால் அருள் பாலிக்கிறாள். தலவிருசமாக பாதிரி மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் கமலாலயம், சங்கு தீர்த்தம், கைய தீர்த்தம், வாணி தீர்த்தம் ஆகும். சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் தேவார பதிகம் பாடப்பட்டுள்ளது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 87வது தலமாகும். அதே போல தேவாரால் பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 150வது தேவார தலமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தியாகராஜர் என்றாலே கடவுளுக்கெல்லாம் ராஜா என்று பொருள். தியாகராஜர் கோவில் கோவில்களுக்கெல்லாம் முதன்மையான கோயிலாக விளங்குகிறது. 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கங்கள் இவை வருடத்தின் மொத்த நாட்களையும் குறிப்பதாக சொல்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள் கோவில்கள் என பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இக்கோவிலை பெரிய கோயில் என்றும் சொல்வார்கள். திருவாரூரில் தியாகராஜர் முக தரிசனம் காண்பவர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பது சிறப்பு. கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் உள்ள 1000 கல் தூண்கள் முன்காலத்தில் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இவர் மரகத லிங்கத்தால் ஆனவர். தியாகராஜ சுவாமிக்கு இதனால் தினமும் அபிஷேகம் கிடையாது. இந்திரன் பூஜித்த சிறிய மரகத லிங்கத்திற்கு தான் காலை 8:30 மணி, 11 மணி, இரவு 7 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் பின் சிறிய வெள்ளி பெட்டியில் மலர்களுக்கு நடுவே இந்த லிங்கம் வைக்கப்படும். அதன் மேல் வெள்ளி குவளை சாற்றி அதிகாரிகள் முன்னிலையில் பெட்டி பூட்டப்படும். மற்ற நேரங்களில் பூட்டிய இந்த பெட்டி தியாகராஜரின் வலது புறத்தில் இருக்கும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது கமலை சக்தி பீடமாகும். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தமிழகத்தில் புகழ்பெற்ற தலம். இந்த கோயிலை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் முழுமையாக ஒரு நாள் ஆகும். ஒருமுறை இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது. அதை முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவரின் உதவியுடன் இந்திரன் சமாளித்தான். அதற்கு கைமாறாக என்ன வேண்டும் என கேட்க திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த விலங்க லிங்கத்தை கேட்டார். தேவர்கள் மட்டுமே பூஜித்தக்க அந்த லிங்கத்தை ஒரு மானிடனுக்கு தர இந்திரனுக்கு மனம் வரவில்லை. தேவ சிற்பியான மயனை வரவழைத்து தான் வைத்திருப்பது போலவே 6 லிங்கங்களை செய்து அவற்றை கொடுத்தான். முசுகுந்தன் அவை போலியானவை என்பதை கண்டுபிடித்து விட்டார். வேறு வழியின்றி இந்திரன் நிஜலிங்கத்துடன் மயன் செய்த லிங்கத்தையும் முசுகுந்தனிடம் கொடுத்து விட்டான். அவற்றில் நிஜலிங்கமே திருவாரூரில் உள்ளது. மற்ற லிங்கங்கள் சுற்றி உள்ள கோவில்களில் உள்ளன. இவை சப்த விடத்தலங்கள் என அழைக்கப்படுகிறது. சப்தம் என்றால் 7. திருவாரூரில் வீதி விடங்கார், திருநள்ளாறில் நகர விடங்கார், நாகப்பட்டினத்தில் சுந்தர விடங்கார், திருக்குவளையில் அவனி விடங்கார், திருவாய்மூரில் நீல விடங்கார், வேதாரண்யத்தில் புவனி விடங்கார், திருக்காரவாசலில் ஆதி விடங்கார் என்ற பெயர்களால் விடங்க லிங்கங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த லிங்கங்கள் ஒரு கையளவே இருக்கும். சப்த விடத்தலங்கள் உள்ள கோயில்களில் சுவாமியை தியாகராஜர் என்பார். திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும். சதயகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இவனுக்கு சனி தோஷம் பிடித்தது. எனவே நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டான். பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று நிபந்தனையுடன் நவகிரகங்களை காப்பாற்றினார். எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளன. கிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலையும் கிரகங்களின் சன்னதியில் உள்ளது. எனவேதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்பார்கள். தியாகராஜர் கோவிலில் 84 விநாயகர்கள் உள்ளனர். இவற்றில் 4வருக்கு தனி சிறப்பு உண்டு. அம்மன் சன்னதி பிரகாரத்தில் உள்ள நடுக்கம் தீர்த்த விநாயகரை நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் குணமடைய வேண்டிக் கொள்கிறார்கள். மேற்கு கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட தங்கம் நிஜம்தானா என்பதை சோதித்து பார்த்து தந்த மாற்று உரைத்த விநாயகர் அருள் பாலிக்கிறார். நகை வாங்கும் முன் பெண்கள் இவரை வழிபடுகின்றனர். சிவன் சன்னதியில் முதல் பிரகாரத்தில் உள்ள மூலாதார கணபதி சுருண்டு படுத்த 5 தலை நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரைப்பூ மீது நர்த்தனமாடும் சிலையில் உள்ளார். யோகா பழகுபவர்கள் இவற்றை வணங்குவது சிறப்பு. சுவாமி சன்னதியில் முதல் பிரகாரத்தில் அருள் பாலிக்கிறார் வாதபி கணபதி. இந்த கணபதி முன்பு நின்றுதான்
திருவாரூர் முத்துசுவாமி தீசிதர் வாதாபி கணபதிகம் என்னும் தொடங்கும் பாடலை பாடினார். திருவாரூரில் மூலவரை வன்மிகநாதர் என்ற திருப்பெயரிட்டு அழைக்கின்றனர். இவர் தலையில் பிறை சந்திரனை சூடியுள்ளதைப் போல இத்தலத்தின் நாயகி கமலாம்பிகையும் சந்திரனை நெற்றியில் சூடியிருக்கிறாள். கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகிறாள். வலக்கரத்தில் மலரேந்தியும் இடது கரத்தை இடையில் வைத்தும் கால்களை யோகாசன நிலையில் அமைத்தும் ராணி போல் காட்சி தருகின்றாள். இக்கோவிலில் மட்டும் தேவாரம் பாடி முடித்ததும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. இதற்கு காரணம் சிதம்பர கோவிலுக்கும் முந்தைய கோவிலாக திருவாரூர் கருதப்படுகிறது. தமிழகத்தில் தேர்களிலேயே திருவாரூர் தேர் தான் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும். இதனால்தான் திருவாரூர் தேரழகு என்பார்கள். சிவபெருமான இத்தலத்தில் மட்டும் 364 திருவிளையாடல்கள் நிகழ்த்தியுள்ளார். திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பதால் யமனுக்கு வேலை இல்லாமல் போனது. எனவே இங்கு யமனே சண்டிகேஸ்வரராக இருந்து இறைவனை வேண்டி தன்னுடைய வேலையை காப்பாற்றிக் கொண்டார். யமபயம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது மிகவும் சிறப்பு. சிதம்பர ரகசியம் போலவே தியாகராஜ ரகசியம் இந்த கோரில் மிகவும் பிரபலம். தியாகராஜருக்கு பின்னால் உள்ள மூலஸ்தானத்தில் அந்த ரகசியம் உள்ளதாக கருதப்படுகிறது. இங்குள்ள உற்சவர் அம்மன் மனோன்மணிக்கு ஆடிப்புறத்தில் விழா நடக்கிறது. கமலாம்பிகை கோபுரத்தில் உச்சியில் ஆகாச பைரவர் காவல் காத்து வருகிறார். இங்குள்ள பைரவர் சித்தி பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மன் மூலஸ்தானத்தில் அருகே வலதுபுறத்தில் கமலமுனி சித்தர் பீடம் உள்ளது. சிவன் சன்னதியில் பிரகாரத்தில் மிகப்பெரிய சிவசூரியன் அருள் பாலிக்கிறார். கடன் தொல்லை உள்ளவர்கள் இங்குள்ள ருண விமோசன ஈஸ்வரனை வழிபடுவது சிறப்பு. வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள ராஜநாராயண மண்டபத்தின் தான் தியாகராஜர் திருவாதிரை தினத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கே அஷ்டதுர்கை சன்னதிகள் உள்ளன. இந்த துர்க்கைகளையும் மகாலட்சுமியையும் முத்துசுவாமி தீசிதர் பாடியுள்ளார். அச்சய திருதி தீபாவளி நாட்களில் இங்குள்ள மகாலட்சுமிக்கு நாணயங்களால் சொர்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு. அம்மன் சன்னதி வெளிப்புற பிரகாரத்தில் சுவரில் 6 சீடர்களுடன் தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். வழக்கமாக 4 சீடர்களே இருப்பார்கள். ஆனால் இங்கு 6 சீடர்கள் உள்ளனர். தியாகராஜர் கோவிலில் அம்பிகையான நீலோத்பலாம்பாள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள். அம்மனுக்கு அருகில் ஒரு தோழி நிற்கின்றாள். அவள் தோளில் முருகன் இருக்கின்றார். முருகனின் தலையை அம்மன் தடவி கொடுக்கும் விதத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி வீணை வைத்திருப்பது வழக்கம். ஆனால் திருவாரூரில் சிவன் சன்னதி பிரகாரத்தில் வீணை இல்லாத சரஸ்வதியை தவக்கோலத்தில் காணலாம். இவள் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாள். அயகிரிவரும் தனி சன்னதியில் லிங்க பூஜை செய்யும் காட்சியை இங்கு காணலாம். இவரை அயகிரீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இரு பெரும் கல்வி தெய்வங்களையும் மாணவர்கள் பூஜித்தால் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் என நம்புகின்றனர். தேவலோகத்தில் யார் நேர்மையானவர் என்ற போட்டி ஏற்பட்டது. யமதர்மராஜன் நானே நேர்மையானவன் என்றார். நாரதரோ பூமியில் மனுநீதி சோழனே நேர்மையானவன் என்றார். இதனால் யமன் பசுவாக வடிவெடுத்து ஒரு கன்றுவுடன் திருவாரூர் ராஜவீதிக்கு வந்தார். அப்பொழுது மனுநீதி சோழனின் மகன் வீதி விடங்கான் தேரில் வந்தான். வேகமாக வந்த தேரில் சிக்கி கன்று இறந்தது. இதை அறிந்த பசு மன்னனின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டது. கன்றை இறந்த பசு எவ்வளவு வேதனைப்படுமோ அதே வேதனையை தானும் பட வேண்டும் என்பதற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொன்றான் சோழன். பசு வடிவில் இருந்த யமதர்மராஜா மனுநீதி சோழனுக்கு காசி கொடுத்து நீயே நேர்மையானவன் என கூறி மறைந்தார். இந்த காசியை விளக்கும் கல் தேர் கோயிலில் வடகிழக்கு மூலையில் உள்ளது. சிவாலயங்களில் பொதுவாக நந்தி சிலையை அமர்ந்த கோலத்தில் காண முடியும். ஆனால் திருவாரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள சப்த விடத்தலங்களில் மட்டும் நந்தியை நின்ற கோலத்தில் காணலாம். மேலும் இவை அனைத்தும் உலக சிலைகள். கிழக்கு பார்த்து அமைந்த கோவில்களில் சுவாமி வீதி உலாவிற்கு கிழக்கு கோபுரம் வழியாக தான் வெளியே செல்வார். ஆனால் இங்கு ஈசானிய திசையில் உள்ள விட்ட வாசல் வழியாக வெளியே செல்கின்றார். இந்திரனிடம் பெற்ற லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கு பிரதிஷ்டை செய்தார். அதை முசுகுந்தனுக்கு கொடுத்த இந்திரன் மீண்டும் அதை தேவலோகம் கொண்டு செல்ல விரும்பினான். எனவே தியாகராஜ கிழக்கு வாசல் வழியாக உலா வரும் பொழுது அவரை மீட்டு கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்து அங்கேயே அவர் காத்திருப்பதாக ஐதீகம். இந்திரனிடமிருந்து தப்புவதற்காக தியாகராஜரை பக்தர்கள் ஈசானத்தில் உள்ள விட்டவாசல் வழியாக உலா கொண்டு செல்கின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் கோயிலுக்குள் நுழைய கிழக்கு வாசலை தவிர்த்துவிட்டு வடக்கு மற்றும் மேற்கு வாசல் வழியாக தான் கோயிலுக்கு வருகிறார்கள். தேவார பாடல் பெற்ற தலங்களில் இத்தலம்தான் மிக அதிகமான 353 பாடல்களை பெற்றுள்ளது. சம்பந்தர் 55 பாடல், அப்பர் 208 பாடல், சுந்தரர் 87 பாடல், மாணிக்க வாசகர்கள் 3 பாடல்களை பாடியுள்ளனர். லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த வடிவமாக இத்தலத்து நாயகி கமலாம்பிகை விளங்குகிறாள். எனவே இங்கு உள்ள தீர்த்தம் கமலாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. பங்குனி உத்திரத்தில் இங்கு நீராடினால் கும்பகோணத்தில் 12 மகாமகம் நீராடிய பலன் உண்டு என்பது ஐதீகம். குளத்தின் நடுவே நாகநாத சன்னதி உள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுகின்றனர். 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை நடத்தப்படும். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமும் மாலை 4:30 மணி முதல் 6
மணி வரை பிரதோஷ பூஜை நடத்தப்படுகிறது. இதை நித்திய பிரதோஷம் என்பார்கள். இந்த நேரத்தில் தியாகராஜரை 30 முப்போடி தேவர்களும் தரிசனம் செய்வதாக ஐதீகம். எனவே இந்த கோவிலுக்கு மாலை வேளைகள் சென்றால் எல்லா தேவர்களின் அருளையும் பெற்ற புண்ணியம் கிடைக்கும். பக்தர்கள் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு பதவி உயர்வு, பணிமாற்றம் உள்ளிட்ட பல காரியங்களில் வெற்றி பெறுகிறார்கள். இத்தலத்து சண்முகநாதரை வழிபட்டால் பகை விலகும். இங்குள்ள அம்மனுக்கு அர்த்த ஜாமத்தில் நைவேத்தியம் செய்து பால் சாப்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதும் நிகழ்கிறது. ருண விமோசன பெருமாளை வழிபட்டால் கடன் தொல்லை, உடல் நோய்கள் ஆகியவை விட்டு விலகும். மேலும் பிரதான மூர்த்தியான தியாகராஜரை வணங்கினால் திருமண வரம், குழந்தை வரம், கல்வி மேன்மை, வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவை நிறைவேறுகிறது. மூலவர் வன்மீகிநாதரை வழிபட்டால் எண்ணற்ற வரங்களும் செல்வ செழிப்பும் கிடைக்கும். பாவங்கள் நீங்கும், ஆணவம் மறையும். அம்மன் சன்னதியில் உள்ள அட்சர பீடத்தை வழங்கினால் கல்வி அறிவு பெருகும். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். பல அற்புதம் மற்றும் அதிசயங்களை கொண்டு உள்ள இந்த பிரம்மாண்டமான சிவன் கோயிலை நீங்களும் வாழ்வில் ஒரு முறையாவது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமாகுல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.